அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவூட்டக்கூடிய விஷயங்களிலே ஒன்று, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், எந்த மரணத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, அந்த மரணத்தை பார்த்து பயந்து ஓடுகிறீர்களோ, ஃபஇன்னஹு முலாகீக்கும், நிச்சயமாக அது உங்களை சந்தித்தே தீரும். ஃபஇன்னஹு முலாகீக்கும், மரணம் உங்களை சந்திக்க வரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. மிக உயரமான பலமான கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களை மரணம் பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களிலே ஒன்று, ஒவ்வொருவரும் தன்னுடைய மரணத்தை பற்றி, அதற்காக நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன், என்னுடைய கபருக்காக நான் என்ன தேடி இருக்கிறேன், என்னுடைய கபர் விசாலமாகுவதற்காக, என்னுடைய கபர் ஒளி நிறைந்ததாக, சொர்க்கத்தின் இன்பங்கள் நிறைந்ததாக ஆகுவதற்கு நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய சக்கராத் எனக்கு இலகுவாகுவதற்கு நான் என்ன தேடி இருக்கிறேன். மரண நேரத்தில் அல்லாஹுவின் நினைவு வருவதற்கு நான் என்ன தேடி வைத்திருக்கிறேன். சகோதரர்களே, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டிய, இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய, இதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் எத்தகைய மறதியிலே இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மரணத்தை நாம் மறந்தாலும் இந்த மரணம் நம்மை மறக்காது. நாம் மறந்து விடுவோம். நம்முடைய தந்தையை அடக்கம் செய்த அதே நேரத்தில் மரணத்தை மறந்து விடுகிறோம். தாயை அடக்கம் செய்துவிட்டு மரணத்தை மறந்து விடுகிறோம். மனைவியை அடக்கம் செய்துவிட்டு மரணத்தை மறந்து விடுகிறோம். பிள்ளைகளை அடக்கம் செய்துவிட்டு மரணத்தை மறந்து விடுகிறோம். இப்படியாக நம்முடைய உறவுகளை, நம்முடைய நண்பர்களை அடக்கம் செய்கிறோம். ஆனால் அடக்கம் செய்த அதே இடத்திலே நம்மிலே பலருக்கு மரணத்தின் மறதி வந்து விடுகிறது. ஏதோ அவருக்குத்தான் மரணம், அவர் மரணித்து விட்டார், தனக்கு மரணம் இல்லை என்பதை போன்ற ஒரு மனநிலையில் நாம் அந்த மக்பராவில் இருந்து திரும்பி வருகின்ற நிலை இன்று இருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, மறதி இருக்கத்தான் செய்யும். ஆனால் மறதியில் மிக மோசமான மறதி மறுமையை மறப்பது, சக்கராத்தை மறப்பது, மௌத்தை மறப்பது, கபரை மறப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை பார்க்கிறோம். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மறுமையின் அடையாளங்களில் ஒன்று வஅய்யல்ஹர மௌத்துல் ஃபுஜ்அ, திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாள் குறித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சிறிய அடையாளங்களை கூறினார்களோ அவற்றில் பெரும்பாலான அடையாளங்கள் இன்று நமக்கு முன்னால் வந்துவிட்டது. இன்னும் சில பெரிய அடையாளங்களை தவிர எவ்வளவு அழகாக கூறினார்கள். மறுமையின் அடையாளங்களில் ஒன்று மின் இக்திராபிஸ் ஸாஅ, மறுமை மிக சமீபமாகிவிட்டது என்பதற்குரிய அடையாளங்களிலே ஒன்று வஅய்யல்ஹர மௌத்துல் ஃபுஜ்ஆ, திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும், வெளிப்படையாக பரவலாக ஆகிவிடும் என்று. நேற்று வரை நம்மோடு உணவருந்திக் கொண்டிருந்தவர், பேசியவர், பழகியவர் இன்று சந்தூக்கிலே செல்வதை பார்க்கிறோம். அவரை சுமந்து சென்றவர் சில தினங்களில் அவர் சுமக்கப்படுவதை பார்க்கிறோம். இப்படியாக சகோதரர்களே, மரணத்தை சுற்றி சுற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மரணத்தை மறந்தவர்களாக, அதற்காக என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம், நம்முடைய அமல்களை எந்த அளவு சீர்திருத்தி இருக்கிறோம், பாவங்களை விட்டு விலகி இருக்கிறோமா, செய்த பாவங்களுக்காக தௌபா செய்திருக்கிறோமா,
எத்தனை விசாரணை, ஒவ்வொருவரும் தன்னைத்தானே விசாரிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த மரணத்தை பாருங்கள் சகோதரர்களே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே அறிவிப்புகளிலே வருகிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வணக்க வழிபாட்டுக்காக தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போடு, யாரும் தொந்தரவு செய்து விடாமல் அல்லாஹுவை யாரும் தொந்தரவு செய்து விடக்கூடாது, அந்த அளவுக்கு வணக்க வழிபாட்டிலே மிக கவனத்தோடு அந்த திக்ரிலே, தொழுகையிலே மூழ்கி இருப்பார்கள். திடீரென்று ஒரு மனிதர் வருகிறார். அப்போது அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், மன் அன்த, நீங்கள் யார் என்று. அவர் சொல்கிறார், ஃபகால மலக்குல் மௌத், நான் தான் மலக்குல் மௌத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திகைத்து நிற்கிறார்கள். சொல்கிறார்கள், அன மன் லா யஹாபுல் முலூக் வலா தம்னஉ மின்ஹுல் குசூர் வலா யக்பலு ரிஷ்வா. நான் யார் தெரியுமா? மன்னர்களை நான் பயப்பட மாட்டேன், அவர்களின் அரண்மனைகள் என்னை தடுத்து நிறுத்தாது, நான் யாரிடமும் லஞ்சம் வாங்க மாட்டேன். அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் மலக்குல் மௌத்தாகத்தான் இருக்க முடியும். பிறகு சொல்கிறார்கள், قال اتيتني ولم استعد بعد. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு வாரத்தையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தர்த்தீப் செய்து வைத்திருப்பார்கள். மக்களை சந்தித்து தீர்ப்பு கூறுவதற்காக, ஆட்சி அதிகாரங்களை நிர்வகிப்பதற்காக, குடும்பத்திற்காக, பிறகு அல்லாஹுவை வணங்குவதற்காக, முற்றிலும் வணக்க வழிபாட்டை தவிர வேறு எதையும் அந்த நாளில் செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இபாதத்தை போற்றி புகழ்ந்து அல் குர்ஆனிலே நமக்கு நினைவூட்டுகிறார். நிஅமல் அப்த், என்னுடைய அடியார்களில் மிக சிறந்த அடியார், என்னை வணங்கி வழிபட்ட நல்லோரில் மிக சிறந்தவர் என்று அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனிலே நினைவு கூறுகிறான். அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குல் மௌத்திடத்திலே வந்து விட்டீரே, இன்னும் நான் அதற்கான தயாரிப்பு செய்யவில்லையே. நமக்கெல்லாம் வந்தால் என்ன சொல்வோம்? தொழுகையில் கூட மறதியிலே, குர்ஆன் ஓதும் போது மறதி, திக்ர் செய்யும் போது மறதி, மொத்த வாழ்க்கையே மறதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அதைதனி வலம் அஸ்தஈன், மலக்குல் மௌத் வந்து விட்டீரே, நான் அதற்கான தயாரிப்பை இன்னும் செய்து கொள்ளவில்லையே. அல்லாஹ் அக்பர். நினைவூட்டுகிறார் மலக்குல் மௌத், யா தாவூத் ஐன ஃபுலானுன் கரீபுக் ஐன ஃபுலானுன் ஜாருக் قال مات قال أما كان لك في هؤلاء عبرة لتستعيد. மலக்குல் மௌத் கேட்கிறார், தாவூதே, உன்னுடைய இன்ன உறவினர் எங்கே? உன்னுடைய இன்ன அண்டை வீட்டார் எங்கே? யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களை நினைவு கூறி, உன்னுடைய உறவினர், அந்த உறவினர் எங்கே, அந்த அண்டை வீட்டார் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அவர்களெல்லாம் இறந்து விட்டார்களே என்று. உடனே மலக்குல் மௌத் கேட்கிறார், அவர் இறந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? உமக்கு அவர்களிலே படிப்பினை இருக்கவில்லையா? அமா கான லக ஃபீ ஹாஉலாஇ இப்ரத்துன், அவர்கள் இறந்ததை பார்த்தாய் அல்லவா, உமக்கு படிப்பினை இல்லையா அதிலே? லிதஸ்தஈத், நீ மறுமைக்காக, மரணத்திற்காக தயாராகிக் கொள்வதற்கு. சகோதரர்களே, ஒரு நபியினுடைய நிலை இப்படி என்று சொன்னால் நம்முடைய நிலையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மரணம் சாதாரணமானதல்ல. ரப்புல் ஆலமீன் வர்ணிப்பதை பாருங்கள். இத் யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், மரண நேரத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு வர்ணிக்கிறான். இரண்டு மலக்குகள் வந்து விடுவார்கள், வலப்பக்கமாக இடப்பக்கமாக. மனிதன் எதை பேசினாலும் அதை பதிவு செய்யக்கூடியவர்களும் அங்கே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாருடைய இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார். எப்போது கலிமா நினைவுக்கு வரும்? அது உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த கலிமாவிலே நாம் சாட்சி சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்க வேண்டும், அவன் மீது பயம் இருக்க வேண்டும், அவனுடைய மார்க்கத்தின் மீது மதிப்பு இருக்க வேண்டும்.
அப்போதுதானே அந்த கலிமா நினைவுக்கு வரும். அல்லாஹ்வின் அன்பே உள்ளத்தில் இல்லை. உலக மோகம் உள்ளத்தின் இனங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. உள்ளம் எப்போதும் இந்த துன்யாவை நினைத்துக் கொண்டே இருக்குமேயானால் அந்த மரண நேரத்தில் அவன் எப்படி அல்லாஹ்வை நினைப்பான்? அல்லாஹ் சொல்கிறான், வஜாஅ ஸக்ரத்துல் மௌத் பில் ஹக். மரணத்தின் மயக்கம், திடுக்கம், பயம், அந்த சிரமம் கண்டிப்பாக வந்துவிடும். அந்த நேரத்திலே மலக்கு சொல்வார், மனிதனே, இதிலிருந்து தானே நீ பயந்து ஓடிக்கொண்டிருந்தாய், இதிலிருந்து தப்பிப்பதற்காக எங்கெங்கெல்லாம் ஓடினாய். ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ. இதிலிருந்து தப்பிப்பதற்காக நீ எவ்வளவோ முயற்சி செய்தாயே. அல்லாஹ் அக்பர். நேரம் வந்துவிட்டால் சகோதரர்களே, நாம் கண்ணை மூடித்தான் ஆக வேண்டும். பார்த்து கொண்டிருந்த உலகத்தை பார்க்க முடியாமல் போய்விடும். பார்க்காமல் இருந்த ஒரு உலகத்தை அப்போது பார்க்க நேரிடும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُمْ وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ تَرْجِعُونَهَا إِنْ كُنْتُمْ صَادِقِينَ. உயிர் தொண்டை குழியை அடையும் போது சுற்றி உட்கார்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். என்ன நடக்கப் போகிறது என்று திரு திரு என்று முழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அங்கே அவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம் உங்களை விட. அல்லாஹ்வுடைய வானவர்கள் வந்து விட்டார்கள். வலாக்கின் லா துப்சிரூன். நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது, அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள். உங்களுடைய உறவினரை உயிர் வாங்குவதற்காக ஆஜராகிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா இப்போது சவால் விடுகிறான், ஃபலௌலா இன் குன்தும் غير மதீனீன் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். யாருக்கும் நாங்கள் கட்டுப்பட தேவையில்லை, எங்களுக்கு மார்க்கம் தேவையில்லை, எங்களுக்கு ரப்பு தேவையில்லை, தீன் தேவையில்லை, இபாதத்து தேவையில்லை என்று திமிரில் இருந்தீர்களே. எல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டில், எல்லாம் எங்களது திறமையில், எல்லாம் எங்களது அறிவியலில், எல்லாம் எங்களது ஆற்றலில், எல்லாம் எங்களது மருத்துவத்தில் என்ற ஆணவத்தில் இருந்தீர்களே. உங்களால் முடிந்தால் நீங்கள் சொல்வது உண்மை என்றால், உங்களது நினைப்பு உண்மை என்றால், இதோ இப்போது நாம் உயிர் வாங்குகிறோமே, உயிர் வாங்கிவிட்டோமே, அவருடைய உயிரை திரும்ப கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம். தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். உங்களால் முடிந்தால் அந்த உயிரை நீங்கள் பிடுங்கி பாருங்கள், அந்த உயிரை நீங்கள் மீட்டு பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்திலே ஏதாவது ஒரு சக்தி இருக்கிறதா யோசித்து பாருங்கள். யாருக்காவது ஏதாவது அப்படிப்பட்ட ஆற்றல், ஒரு அறிவியல் இருக்கிறதா? உலகத்தில் உள்ள அத்தனை அறிவியல் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் கைவிரிக்கக்கூடிய சில சமயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே முதலாவதாக மரணம். இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அல்லாஹுவை நினைத்து, மார்க்கத்தை நினைத்து, மறுமையை பயந்து அதற்கான தயாரிப்பில் இருந்தார்களோ, ரப்பு சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. எங்களது ரப்பு அல்லாஹ், நாங்கள் அவனை வணங்குவோம், வணக்கம் தான் எங்களது வாழ்க்கை, அல்லாஹுவை வணங்குவதற்குத்தான் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் என்று வணக்கத்தை முன்வைத்து, இபாதத்தை முன்வைத்து, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று அல்லாஹ் நமக்கு பட்டியலிட்ட வணக்க வழிபாடுகளை முன்வைத்து யார் வாழ்ந்தார்களோ, அதிலே உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மரண நேரத்திலே மலக்குகள் வந்து விடுவார்கள். அவர் பார்ப்பார், நாம் பார்க்க முடியாது, நம்மை விட்டு அவருடைய பார்வைகள் தடுக்கப்பட்டு விடும். சகோதரர்களே, அந்த மலக்குகள் சொல்வார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் முன்னால் உள்ளதை பற்றி இனி பயப்பட வேண்டாம், வலா தஹஸனு, பின்னால் உள்ளதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முன்னால் உள்ளது என்றால் நீங்கள் அடுத்து கபரை சந்திக்க வேண்டுமே, மறுமையை சந்திக்க வேண்டுமே, பயப்படாதீர்கள். லா தகாஃபு. இதைத்தான் நம்முடைய சலஃபுகள் சொல்கிறார்கள். உலகத்திலே அல்லாஹுவை பயந்து, மறுமையை பயந்து, கபரை பயந்து வாழ்ந்து கொண்டால்
அல்லாஹு தஆலா மறுமையிலே பயமற்ற நிலையை கொடுப்பான். யார் இந்த உலகத்திலே அல்லாஹுவை, மறுமையை, ஆகிரத்தை பயப்படாமல் இருந்தார்களோ அவர்கள் மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு பயமே பயம்தான். நல்லவர்களுக்கு லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸ்உல் அக்பர், எத்தகைய பெரிய பயமும் அவர்களுக்கு திடுக்கத்தை, கவலையை, துக்கத்தை கொடுக்காது. மலக்குகள் சொல்வார்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு, கிடைத்துவிடும். அல்லாஹ்வின் அடியார்களே, கபரிலிருந்தே சொர்க்க வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது. ரொம்ப தூரமாக பார்க்க வேண்டாம். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கியாமத் ஏற்பட்டு விடுகிறது. அங்கே கபரிலே அவனுக்கு ஒரு விசாரணை, பிறகு அந்த விசாரணைக்கு ஏற்ப அவனுக்கு சொர்க்கமோ நரகமோ அது அங்கே முடிவு செய்யப்படுகிறது. அந்த மலக்குகள் மேலும் சொல்வார்கள், உலகத்திலே நாங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தோம், மறுமையிலும் இருப்போம். இந்த மறுமை வாழ்க்கையிலே உங்களுக்கு மனம் விரும்பியதெல்லாம் கிடைக்கும், இன்னும் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். மகா மன்னிப்பாளனாகிய, கருணையாளனாகிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து விருந்தாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹுவின் அடியார்களே, மரண நேரத்தை குறித்து ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். பாவிகள் உயிர் வாங்கப்படும் போது எத்தகைய திடுக்கத்தையும் எத்தகைய பயங்கரமான காட்சிகளையும் சந்திப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுவதை பாருங்கள். வல் மலாயிகத்து பாசித் வலவ் தரா இதில் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். நபியே, அந்த காட்சி எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். என்ன காட்சி? அநியாயக்காரர்களை மலக்குகள் உயிர் வாங்க வரும்போது, அந்த அநியாயக்காரர்கள் மௌத்தின் மயக்கத்திலே இருக்கும் போது, மௌத்தின் திடுக்கத்திலே இருக்கும்போது, ஃபீ கமராத்தில் மௌத், அந்த மௌத் என்ற திடுக்கத்திலே, ஆபத்துகளிலே அவர்கள் மூழ்கும் போது மலக்குமார்களோ தங்களுடைய கைகளை நீட்டி உங்களது உயிர்களை வெளியாக்குங்கள் என்று கூறுவார்கள். மலக்குகளை, மலக்குல் மௌத்தை பார்த்தவுடன் இந்த காஃபிருடைய, பாவியுடைய உயிர் பயந்து நடுங்கி உடலை அப்படியே கவ்வி பிடித்துக் கொள்ளும். மலக்கு கடுமையாக பிடித்து இழுப்பார். நல்லவர்களோ அவர்களை பார்த்தவுடன் சந்தோஷமாக எங்களை விரைவாக அழைத்துச் செல்லுங்கள் என்று அந்த மலக்கோடு செல்வதற்கு தயாராகிவிடும். இலகுவாக அவர் உயிர் வாங்கி விடுவார். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த மலக்குகள் சொல்வார்கள், اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق وكنتم عن آياته تستكبرون. மார்க்கத்தில் இல்லாததை சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்தீர்களே, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை, சட்டங்களை ஏற்காமல் பெருமை அடித்துக் கொண்டிருந்தீர்களே, உங்களுக்கு இன்று கேவலமான தண்டனை, உங்களை இழிவுபடுத்தும் வேதனை உண்டு என்று அந்த மலக்கு கூறுவார். கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மரணம் என்பது நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. யோசிக்க முடியாது, திட்டமிட முடியாது. ஒவ்வொரு நாளும் அதற்கான தயாரிப்பில், நினைவில் யார் இருந்தார்களோ அவர்கள் தான் பிழைத்தார்கள். யார் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என்று ஒவ்வொரு நேரத்திலும் தனக்குத்தானே அந்த மரணத்தை நினைவூட்டிக் கொண்டு இஸ்திக்ஃபார் செய்து, தௌபா செய்து, இபாதத்துகளை செய்து, ஹக்குகளை கொடுத்து, அமானிதங்களை பேணி நேர்மையோடு வாழ முயற்சி செய்தார்களோ அவர்கள்தான் தப்பிப்பார்கள். சிறிது அலட்சியம் செய்தாலும் சரி, எப்படி வணங்குகிறார், அதே நேரத்திலே வணக்கத்திற்கு பிறகு அடுத்து பாவம், பிறகு கொஞ்சம் வணக்கம், பிறகு பாவம், சந்தர்ப்பம் கிடைத்தால் மொத்தமாக பாவத்திலே மூழ்கி விடுவது, அல்லாஹ்வை மறந்து விடுவது. இது பயங்கரமான ஒரு நிலை சகோதரர்களே. அறிஞர்களிலே ஒருவர் கூறுவதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை குறித்து மிக அழகாக எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அழகிய உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதன் வெளிச்சத்திலே கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பயணியை போன்று, ஒரு பரதேசியை போன்று இருந்து கொள்ளுங்கள் என்று. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். என்ன பொருள் தெரியுமா? நீங்கள் காலையை அடைந்த போது மாலையை எதிர்பார்க்காதீர்கள்,
மாலை பொழுதில் இருக்கும்போது காலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள். அந்த அளவு மரணத்துக்குண்டான நினைவிலே இருங்கள். சகோதரர்களே, சொல்வதை பாருங்கள். தஸவ்வத் மினத் துன்யா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. இந்த துன்யாவிலிருந்து மரணத்துக்கான தயாரிப்பை செய்து கொள் சகோதரனே. உனக்கு தெரியாது இரவின் இருள் சூழ்ந்து விடும்போது காலை ஃபஜ்ர் வரை நீ இருப்பாயா என்று. இதா ஜன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. இரவு சூழ்ந்து விடும்போது அந்த இரவு விடியும் வரை நீ இருப்பாயா, ஃபஜ்ர் வரை இருப்பாயா என்று உனக்கு தெரியாது. ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவோமா என்று தெரியாது. ஆகவேதான் இஷாவுக்கு பிறகு தூங்கும் போதே அந்த துஆக்களை ஓதி தௌபா இஸ்திக்ஃபார் செய்து அதற்கான தயாரிப்போடு அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆக்களிலே பாருங்கள். ரப்பி கினி அஸாபக யௌம தபஅஸு இபாதக். ரசூலுல்லாஹ் தூக்கத்தின் போது தனது கண்ணை மூடும் போது அவர்கள் செய்த இறுதி வார்த்தைகளிலே ஒன்று, இறுதி துஆக்களிலே ஒன்று, என் ரப்பே, உன்னுடைய அடியார்களை நீ மறுமையிலே ஒன்று சேர்க்கும் நாளில் உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. சொல்கிறார்கள், فَكَمْ مِنْ صَحِيحٍ مَاتَ مِنْ غَيْرِ عِلَّةٍ وَكَمْ مِنْ سَقِيمٍ عَاشَ حِينًا مِنَ الدَّهْرِ. எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள், நோயற்றவர்கள் இறந்து விட்டார்களே. நோயுற்ற எத்தனையோ பேர் பல காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆகவே நோயை வைத்து ஆரோக்கியத்தை வைத்து மரணத்தை முடிவு செய்யாதீர்கள். وَكَمْ مِنْ صَغِيرٍ يُرْتَجَى طُولُ عُمُرِهِمْ وَقَدْ أُدْخِلَتْ أَجْسَادُهُمْ ظُلْمَةَ الْقَبْرِ. எத்தனையோ வாலிபர்களை, சிறுவர்களை பார்க்கிறோம், நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெற்றோர்களும் உறவினர்களும் ஆதரவு வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கபரிலே நுழைக்கப்பட்டு அவர்களது உடல்கள் மண்ணாகிவிட்டனவே. கபரின் இருள்களில் அவர்களது உடல்கள் புதைக்கப்பட்டு விட்டனவே. وَكَمْ مِنْ عَرُوسٍ زَيَّنُوهَا لِزَوْجِهَا وَقَدْ نُسِجَتْ أَكْفَانُهَا وَهِيَ لَا تَدْرِي. எத்தனையோ மணப்பெண்கள் அவர்களுடைய கணவன்மார்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு அவர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணுடைய கஃனோ தயார் செய்யப்பட்டு விட்டது, அது அவளுக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذ்ஸாத். உங்களது சிற்றின்பங்களை, உங்களது அற்ப ஆசைகளை விட்டு உங்களை துண்டிக்க வைக்கக்கூடிய, உங்களது அற்ப ஆசைகளை விட்டு உங்களை வெளியாக்கக்கூடிய அந்த மரணத்தை நினைவு கூறுங்கள். فإنه لم يذكره أحد في ضيق من العيش إلا وسعه عليه. வாழ்க்கையில் நெருக்கடியாக இருக்கும் போது மரணத்தை நினைவு கூர்ந்தால் அந்த வாழ்க்கையை மரணத்தின் நினைவு விசாலமாக்கிவிடும். ولا ذكره في سعة إلا ضيقها عليه. ஒருவன் வசதியாக இருக்கும் போது, விசாலமான வாழ்க்கையிலே இருக்கும் போது மரணத்தை நினைத்தால் அந்த மரணம் அவனுக்கு அந்த வாழ்க்கையை நெருக்கடியாக்கிவிடும். இவ்வளவு அழகான தத்துவத்தை சொன்னார்கள். ஒரு மனிதன் வறுமையிலே இருக்கிறான், மரணத்தை நினைவு கூர்ந்தால் போதும் அந்த மறுமை அல்லது அந்த நோய் அல்லது அந்த துன்பம் அவனுக்கு இலகுவாகிவிடும். அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக மரணத்தை கொண்டு நிச்சயம் நான் இந்த கஷ்டத்திலே, இந்த துன்பத்திலே பொறுமையாக இருந்தால் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு வசதியான வாழ்க்கையை கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கை அந்த சிரமத்தை அவனுக்கு லேசாக்கிவிடும். ஒருவன் மிகப்பெரிய ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையிலே இருக்கிறான், அதனுடைய மோகத்திலே பெருமையிலே இருக்கிறான் என்றால் அவனுக்கு மரணத்தின் நினைவு வந்து விட்டால் போதும், அவன் பார்க்கக்கூடிய அந்த ஆடம்பரமான வாழ்க்கையின் மீது அவனுக்கு வெறுப்பு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்முடைய ஸலஃபுகள் கூறுகிறார்கள், யார் மரணத்தை அதிகமாக நினைப்பாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு 3 விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவான். ஒன்று, அவர் தௌபாவை மிக விரைவாக செய்து பாவங்களிலிருந்து விலகி இருப்பார். இரண்டாவது, அவருடைய உள்ளத்திலே போதும் என்ற தன்மை இருக்கும், மன நிறைவு இருக்கும். மூன்றாவதாக, வணக்க வழிபாட்டிலே அவருக்கு ஆர்வம் இருக்கும். யார் மரணத்தை மறப்பாரோ 3 விஷயங்களை கொண்டு அவர் தண்டிக்கப்படுவார். ஒன்று, தஸ்வீஃபு தௌபா, நாளை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம்,
நாளை தௌபா கேட்டுக்கொள்ளலாம் என்று பாவ மன்னிப்பு தேடுவதை தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பார். போதுமான அந்த செல்வத்தை கொண்டு வாழ்க்கையை கொண்டு அவருக்கு மன திருப்தி ஏற்படாது. வணக்க வழிபாட்டிலே சோம்பேறித்தனமாக இருப்பார். இன்று வணக்க வழிபாட்டில் ஆர்வமின்மை. அல்லாஹ் சொல்கிறான், வணக்க வழிபாட்டுக்கு விரைந்து வாருங்கள் என்று, ஓடி வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஓடோடி வாருங்கள் என்று, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்கு ஒருவரை ஒருவர் முந்தி வேகமாக வாருங்கள் என்று. ஆனால் எவ்வளவு சோம்பேறித்தனம் இருக்கிறது வணக்க வழிபாட்டிலே, அல்லாஹ்வுடைய நினைவிலே, குர்ஆன் ஓதுவதிலே, இன்னென்ன இபாதத்துகளிலே. காரணம் என்ன? மௌத்தை நினைக்காதது. அல்லாஹ்வின் அடியார்களே, மரண நேரத்தை நாம் நினைக்க வேண்டும். தன்னுடைய முடிவை குறித்த பயம் நமக்கு வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லையோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் பார்ப்பதற்கு சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பார். அவருக்கு மரணத்துக்கும் இடையிலே ஒரு முழம் மட்டும் இருக்கும். அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும். நரகவாசிகளின் அமல்களை செய்து நரகத்திலே சென்று விடுவார். உங்களிலே ஒருவர் பார்ப்பதற்கு நரகவாசிகளுடைய அமல்களை செய்து கொண்டிருப்பார். அவருக்கு மரணத்துக்கும் இடையிலே ஒரு முழத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும். அவர் சொர்க்கவாசிகளின் அமல்களை செய்து சொர்க்கத்தில் சேர்ந்து விடுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. யா அல்லாஹ், என்னுடைய முடிவை எனக்கு அழகாக்கி கொடு, என்னுடைய மரண நேரத்திலே எனக்கு ஈமானை, இஸ்லாமை கொடு என்ற அந்த பிரார்த்தனை இருப்பதோடு வாழ்நாளெல்லாம் அதை பயந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அப்படி வாழும்போதுதான் இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்காமல் ஒன்று இபாதத்திலே, மறுமைக்கான தயாரிப்பிலே, சொர்க்கத்திற்கான அந்த விலையிலே நாம் கழிக்க முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடந்து சென்ற போது, இந்த கபரிலே யார் இருக்கிறார் என்று கேட்டார்கள். யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்? மக்கள் சொன்னார்கள், இன்னார் அடக்கம் செய்யப்பட்டார் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அதானி அஹப்பு இலா ஹாதா மின் பகியத்தி துன்யாக்கும். இப்போது இந்த மனிதருக்கு உங்களுடைய உலக செல்வங்களை எல்லாம் கொட்டி கொடுக்கிறோம், அது வேண்டுமா அல்லது 2 ரக்காத்துகள் தொழுகை வேண்டுமா என்று கேட்டால், 2 ரக்காத்து தொழுகை இவருக்கு விருப்பமானது உங்களின் உலக செல்வங்கள் அத்தனையும் விட. இப்போது எவ்வளவு நேரம் இருக்கிறது, எவ்வளவு நேரம், எவ்வளவு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது, தவற விடுகிறோமே. இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, ரக்அதானி கஃபீஃபதானி மிம்மா தஹ்திரூன் وتنفلون يزيدها هذا في عملي احب اليه من بقيه دنياكم. லேசான 2 ரக்காத்துகள், சுருக்கமான 2 ரக்காத்துகள், நீங்கள் சாதாரணமாக கருதுகிறீர்களே, நீங்கள் தொழக்கூடிய அந்த நஃபிலான 2 ரக்காத்துகள் இவருடைய அமலை அதிகப்படுத்தி விடுவது, இவருடைய நன்மைகளை அதிகப்படுத்தி விடுவது இவருக்கு இப்போது மிக விருப்பமானது உங்களுடைய துன்யாவுடைய செல்வங்கள் எல்லாம் கிடைப்பது. நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, நம்மிலே எத்தனை பேர் ஃபர்துகளை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். கடமையான தொழுகைகளை, கடமையான நோன்புகளை, ஜகாத்தை இன்னும் எத்தனை பேர் ஹஜ் கடமையாகியும் ஹஜ் செய்யாமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்ற ஒரு வசனத்தை கூறி நிறைவு செய்வோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டுகிறான். சூரத்து ஜுமரை படித்து பாருங்கள். 54 56 வரை உள்ள வசனங்கள். வஅனீபு இலா ரப்பிக்கும், அடியார்களே உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள். வஅஸ்லிமூ லஹு, அவனுக்கு முன்னால் பணிந்து விடுங்கள், வணக்க வழிபாடுகளில் வந்து விடுங்கள். மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப், மரணத்தின் வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால். ثم لا تنصرون, அப்போது உங்களுக்கு உதவுபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களது ரப்பிடம் இறக்கப்பட்ட மிக அழகான இந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள். மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு பக்தத்தன், திடீரென்று உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால். வஅன்தும் லா தஷ்உரூன், அந்த வேதனை எப்போது எந்த நிலையில் உங்களுக்கு வரும் என்பதை நீங்கள் உணர மாட்டீர்கள். அன் தகூல நஃப்ஸுன்,
அந்த நேரத்திலே ஒரு ஆன்மா கதரும், யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வணக்க வழிபாட்டிலே நான் இவ்வளவு பெரிய அநியாயம் செய்து விட்டேனே, குறை செய்து விட்டேனே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, துக்கமே என்று அந்த நப்சு கதரும். வ இன் குன்து லமினஸ் சாஹிரீன், மார்க்கத்தை ஏளனமாக சாதாரணமாக பரிகாசம் செய்யக்கூடியவர்களிலே நான் இருந்து விட்டேனே என்று அவன் கதறுவான். ரப்பு சொல்கிறான், அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் ரப்பிடம் திரும்பி விடுங்கள், அவனுக்கு முன்னால் பணிந்து விடுங்கள், உங்களுக்கு கொடுத்த அழகிய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நினைப்பதற்கு, அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்புகளை, அந்த நினைவூட்டல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். யார் விழித்தார்களோ, யார் சிந்தித்தார்களோ, உணர்வு பெற்றார்களோ, படிப்பினை பெற்றார்களோ அவர்கள் நற்பாக்கியம் பெறுவார்கள். யார் மறந்தார்களோ, அலட்சியம் செய்தார்களோ, புறக்கணித்தார்களோ கண்டிப்பாக அவர்கள் நஷ்டமடைந்தே தீருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஷ்டத்திலிருந்து, இழிவிலிருந்து, இம்மை மறுமையின் கேவலத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டும் நபியின் உபதேசங்களை கொண்டும் படிப்பினை பெற்று அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு தௌபா செய்து மறுமைக்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோரில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. மறதியிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நல்லோரில் என்னையும் உங்களையும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் மூமின்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.